நம்ம இன்னைக்கு யோனாவை பத்தி தான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நம்ம பார்க்க போறோம். யோனாவுடைய புஸ்தகத்துல இருந்து தீர்க்கதரிசி யோனாவை பத்தி. யோனோட புக்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா தேவன் அதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல போறாருன்னா, ஆண்டவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம தேவனுடைய வழிகள் அவருடைய சித்தத்தின்படியாக நம்ம நடக்கணும் அப்படிங்கறத பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் தேவன் நம்மளை எப்படி நம்ம அதுல கரெக்ட் பண்ணி கொண்டு போவாரு என்பதை பற்றி தான் இந்த யோனாவுடைய புக்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோனா தீர்க்கதரிசியை பத்தி பார்த்தோம்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தீர்க்கதரிசியா தான் அவர் இருக்கிறாரு. ஆனா ஒரு சில இடங்களில அவர் தேவனை கீழ்ப்படியாம போனது உண்டு. அது எதுலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தேவன் யோனா கிட்ட சொல்றாரு நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா அங்க போக மாட்டேன்னு சொல்றாரு. எதனால அவங்க அந்த நினைவே பட்டணத்துக்கு போலன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒரு பட்டணம் தான் இந்த நினைவே பட்டணம். அந்த பட்டணத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு பகை இருக்கு. அதனால அந்த பாவம் செய்கிற ஜனங்கள் மத்தியில யோனாக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, தேவன் யோனா கிட்ட நினைவேக்கு போன்னு சொல்லும் போது அவரு தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போறாரு. அவர் எங்க போறாருன்னா, அந்த நினைவேக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்கிற தர்ஷிஷ்ங்கிற பட்டணத்துக்கு தான் அவர் போறதுக்கு கப்பல்ல ஏறுறாரு. அந்த கப்பல்ல ஏறும் பொழுது அவர் அந்த கப்பல்ல போய் கீழ்த்தட்டுல இருக்கிற இடத்துல போய் உட்கார்றாரு. தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம போகும்பொழுது நம்மளும் இதே மாதிரி தான் நம்மள கீழ் நோக்கி தான் போறவங்களா இருப்போம்னு சொல்லி இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இவர் அந்த கப்பல்ல ஏறி கீழ்த்தட்டு நோக்கி போறாரு. அந்த நேரத்துல அந்த கப்பல் மூவ் ஆகி கொண்டிருக்கும் போது பயங்கரமான காற்று அடிக்குது. காற்று அடிக்கும் போது யோனா நினைச்சிருப்பாங்க தேவனுக்கு சித்தமில்லாத தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போறனால அது தடையா இருக்கு, தேவனுக்கு பிடிக்கல, அவர் தண்டிக்கிறதுக்கு தான் அந்த காற்று வருதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா அப்படி கிடையாது. அவருடைய சித்தத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் தேவன் அந்த காற்று அந்த இடத்துல கொடுக்கறாரு. அதே இது தேவன் இப்படி கூட செஞ்சிருக்கலாம். யோனா தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் போகாம இருந்ததுனால யோனாக்கு பதிலா இன்னொருத்தரை கூட தேவன் அனுப்பி இருக்கலாம். ஆனா தேவன் இங்க யோனாவை நேசிக்கிறதுனால யோனா வழியாக நினைவே பட்டணத்துக்கு நன்மை செய்யறதுக்கு தான் தேவன் அந்த காற்று அங்க கொடுக்கறாரு. அந்த நேரத்துல அந்த கப்பல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அந்த காற்று அந்த கப்பல் முழுகிடுமோன்னு சொல்லி பயந்து அவங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல யோனாவோட பேரு வருது. யோனாவோட பேர் வந்ததுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. கடல்ல போடும் பொழுது யோனா நினைக்கிறாரு இந்த கடல்ல விழுந்து நம்ம செத்துருவோம் தான் அந்த இடத்துலயே அவர் நினைச்சிருப்பாரு கண்டிப்பா. அப்பவும் அந்த இடத்துல தேவன் பெரிய ஒரு மீனை கொண்டு வர்றாரு. ஒரு திமிங்கலம், ஒரு வேல், பெரிய ஒரு மீனை கொண்டு தேவன் யோனாவை அங்க காப்பாற்றுறாரு. அப்பவும் யோனா நினைச்சிருக்கலாம் இந்த மீன் வயிற்றுல போய் செத்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் இந்த இடங்களில் எல்லாம் யோனாவை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக கொண்டு போறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. காற்று கடல்ல விழுந்து மீனுடைய வயிற்றுல போய் தேவன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா யோனாவை கொண்டு போய் நினைவே பட்டணத்துல போட வச்சுட்டாரு மீன் வழியாக. அந்த இடத்துல யோனா அந்த இடத்துல போய் அந்த நினைவே பட்டணத்துல போய் அங்க இருக்கிற ஜனங்கள் இடத்துல தேவனை பற்றி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க பாவத்துல இருக்கீங்க, நீங்க மனம் திரும்பணும், நீங்க மனம் திரும்பாட்டி தேவன் இந்த இடத்தை அழிச்சிருவாரு, உங்களை எல்லாருமே கொன்றுவாங்கன்னு சொல்லி யோனா சொல்லும் போது அங்க இருக்கிற ராஜாக்கள், அங்க இருக்கிற ஜனங்கள், மிருகம் எல்லாமே உபவாசித்தது. எல்லாருக்குமே சாப்பாடு இல்லாம உபவாசித்து அவங்க மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோனாவுடைய கதையில நம்ம பார்த்தோம்னா தேவன் யோனா வழியாக அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தான் தெரியும். நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம், நம்மளுடைய லைஃப்ல காற்று இருக்கா, நம்ம கடல்ல இருக்கோமா, மீன் வயிற்றுல இருக்கோமா, தேவனுடைய சித்தம் நம்ம தேவன் நம்ம தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை தெரிந்து கொண்ட தகப்பன் அவரு. நம்ம இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்ம பிள்ளைகள், நம்ம கணவர், ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த திட்டத்துக்கு நேரா தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, இல்லைன்னா நம்ம அவர்கள் சித்தத்துக்கு
நேரா போகாம இருக்கோமா, அப்ப இந்த காற்று, இந்த கடல், இந்த மீன், இந்த மாதிரி சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கும் வரும். அதனால நம்ம வந்து இந்த நேரத்துல தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம தேவனிடத்துல சொல்லுவோம், அப்பா உம்முடைய திட்டம் என்னவோ அதுதான் எங்க வாழ்க்கையில நடக்கணும். நாங்க மனுஷங்களை நாங்க பார்க்க மாட்டோம், எந்த சூழ்நிலையும் நாங்க பார்க்க மாட்டோம். உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தத்தின் வழியாக நடக்கணும். நாங்க, எங்க பிள்ளைங்க, எங்க கணவர், எங்க குடும்பமாக சொல்லி நம்ம தேவனுடைய கருத்துல நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்ம இப்ப யோனாவை பார்த்தோம்னா அவர் கம்ஃபர்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் போயிட்டு இருந்தாரு. யோனா வந்து தேவனை விட்டு மறைந்து அவருடைய சமூகத்திலிருந்து ஓடி ஒளிஞ்சு போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு கம்ஃபர்ட் ஏதோ இருக்கோ அது செய்யணும்னு அவர் நினைச்சு போயிட்டு இருந்தாரு. அதனால அவர் வந்து தேவன் அப்பவும் அவரை வந்து தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவரை எடுத்து பயன்படுத்தினாரு. நாம் இந்த நேரத்துல தேவனுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். எசப்பா உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். பிள்ளைங்க வாழ்க்கையில, கணவருடைய வாழ்க்கையில, நாங்க இருக்கிற இடங்கள் நாங்க எதற்காக தெரிந்து கொண்டோமோ, இதே மாதிரி யோனா ஒரு பட்டணத்தையே அவரு காப்பாற்றினாரு. அதே போல எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம இந்த மெசேஜின் வழியாக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்துல கூட சகோதரிகளா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கீங்க அப்பா. ஸ்தோத்திரம், எங்களோடு கூட பேசியிருக்கீங்க, ஒவ்வொருத்தரோடு கூட பேசியிருக்கீங்களே, உமக்கு நன்றி. உம்முடைய சித்தம் அப்பா, உம்முடைய பரலோக சித்தம் என்னவோ அது எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டுமே அப்பா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பூர்ணமாய் நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை உம்முடைய கரங்களை விட்டு தருகிறோம். எங்க பிள்ளைகள், எங்க கணவர், நாங்கள் பூர்ணமாய் குடும்பமாய் உமக்காக எழும்பணும். உம்முடைய சித்தத்தை நாங்க செய்து முடிக்கணும். அப்ப எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அதற்காக ஆண்டவரே எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். எங்களை கண்டு கொண்ட தகப்பன் நீங்க அப்பா. ஸ்தோத்திரம், உம்முடைய சித்தம் செய்து முடிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. வெட்கப்படாதபடி, மனுஷங்களை பார்க்காதபடி அப்பா உமக்காக நாங்க எழும்பணும் அப்பா. ஆண்டவரே காற்று, கடல், மீன் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். நாங்களே உம்முடைய சித்தத்தை செய்ய அப்பா உம்முடைய ஆண்டவரே வழிகளை நாங்க வருகிறோம் அப்பா. அப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். அப்பா உம்முடைய கண்கள் எங்களை கண்டதால அப்பா நாங்க இந்த நேரத்துல அப்ப இந்த இடத்துல அப்பா ஆண்டவரே நாங்க இருக்கிறோமே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்த போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.